அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் திருளாவண்யா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கு சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், மற்ற மக்களிடையே மிக பரவலாக விளம்பரப்படுத்தக்கூடிய இந்த குடுவைகள் பற்றிய ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மாந்திரீகத்தில், ஆன்மீகத்தில் இந்த குடுவைகள் பற்றிய ரகசியம் என்ன, அப்படி என்ன தான் இந்த குடுவைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெரும்பாலும் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காகவும் அதே சமயத்தில் இந்த குடுவையில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன குருஜி அப்படின்னு நம்ம கிட்ட கேட்ட நம்முடைய சிஷ்யர்களுக்காகவும் இந்த வீடியோ பதிவு. பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களிடையே ஒவ்வொரு சில விஷயங்கள் ஆன்மீகத்திலையும் மாந்திரீகத்திலையும் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஒரு சில காலகட்டங்களில் குட்டி சாத்தான் குரலிகள் ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு, அதுக்கப்புறம் தேவதைகள் ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒருத்தர் ஒன்று பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதே விஷயங்களை பிடிச்சி எல்லாரும் பண்ணக்கூடிய அந்த ஒரு ட்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆகிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இந்த குடுவை முறை அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. யக்ஷினி குடுவை, மோகினி குடுவை, அப்புறம் நிறையா காளி குடுவை, மாடன் குடுவை, முனீஸ்வரன் குடுவை, இப்படி நிறைய விதமான இந்த குடுவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிக பிரபலமாக விளம்பரப்படுத்தப்பட்டுருக்கு. அப்படி இந்த அளவுக்கு இது ட்ரெண்டாகி இருக்கக்கூடிய இந்த குடுவை அப்படிங்கிற ஒரு முறை என்ன விதமான முறை மாந்திரீகத்தில், அது எந்த மாதிரியெல்லாம் செய்யப்படும், அது எந்த மாதிரி செய்தால் பலன் கொடுக்கும், எந்த மாதிரி செய்தால் அது பலன் கொடுக்காம தீய விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த முழுமையான பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். அன்பர்களே, பொதுவாக தெய்வ தேவதைகளாக இருந்தாலும் சரி, இருள் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அருள் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அல்லது குலதெய்வமாக இருந்தாலும் சரி, நிறைய விதமான விஷயங்களில் நாம் ஆவாகனம் செய்து அதற்கு பூஜைகள் செய்யலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தில், எந்திரத்தில், அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய பூஜையில் வைக்கக்கூடிய கும்ப முறையில், அதே மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் அதுக்குன்னு ஒரு ரூபத்தை கொடுத்து ஒரு ரூபமாக அல்லது அரூபமாக ஒரு வேலோ கத்தியோ வேல் கொம்போ கொடுத்து ஒரு வேல்லையோ, இந்த மாதிரி எல்லா விதமான குறிப்பிட்ட சில வகையான மரங்கள், மூலிகைகளுடைய வேர்கள், அதே மாதிரி எந்திரங்கள், இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரியான பொருட்களில் எல்லாமே தெய்வ தேவதைகளை நம்ம ஆவாகனம் பண்ணி வழிபட்டுட்டு வரக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்குது. அதாவது நிறைய இடங்களுக்கு நம்ம போகும்போது, ஒரு கோவில்களுக்கோ இல்லது முக்கியமாக நம்முடைய குலதெய்வங்களுக்கோ நம்ம போகும்போது, இல்லை நம்மள மாதிரியான ஆட்களை சந்திக்கும் போது ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிடுங்க, இதில் உங்கள் குலதெய்வம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லை எங்களுடைய தெய்வங்களை இறக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கும்பத்திலேயோ இல்லை ஒரு எந்திரத்துலேயோ அல்லது ஏதாவது ஒரு பொருளில் உங்களுடைய குலதெய்வத்தை இறக்கி ஆவாகனம் செய்து அதை நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய நபர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே கிராமத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து வந்த நபர்கள் தான் இன்றைக்கி நம்ம மாடன் அப்படிங்கிற பேரில் இருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த விஷயங்களை நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், செஞ்சும் இருக்கலாம். அப்படி தெய்வ தேவதைகளை ஆவாகனம் செய்து அதை ஒரு முறைப்படி நம்ம வணங்க வேண்டும் அப்படிங்கிற மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த குடுவை முறை. எப்படி வேல்கம்பு, எந்திரம், எலுமிச்சம்பழம், இன்னும் அதற்குண்டிய ரூபங்கள், இந்த மாதிரியான எப்படி இந்த பொருட்கள்லாம் இருக்கோ அதே போலத்தான் இந்த குடுவை முறையும். அந்த குடுவையில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால், தெய்வ தேவதைகளை ஆவாகனம் செய்து அதை முறைப்படி இப்படித்தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைக்குள்ளே கொண்டு வந்து அதை குருமார்கள் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கொடுப்பது அல்லது தன்னை நம்பி வருபவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர்தான் இந்த குடுவை முறை விஷயம். இதில் காளி, யக்ஷினி, மோகினி, இந்த மாதிரியான சகலவிதமான தெய்வ தேவதைகளையும் அவரவருடைய குலதெய்வங்களையும் தாராளமாக ஆவாகனம் செய்யலாம். எப்படி ஆவாகனம் செய்யலாம் அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி எந்திரத்திலோ எலுமிச்சம்பழத்திலோ இல்லை நிறைய விதமான விஷயங்கள், சில ரகசியங்கள் இதுக்குள்ளே இருக்குது, அதன்படியோ ஆவாகனம் செய்யலாம். அப்படித்தான் செய்யப்பட்டு பிறருக்கு கொடுக்கப்பட வேண்டும். பொதுவாக நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் மற்றும் என்னை பின்பற்றக்கூடிய என்னுடைய சிஷ்யர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எப்படி இந்த குடுவை முறைகள் தயாரிக்கப்படுது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம
இடத்துல இந்த குடுவை முறைகள் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமாக நம்முடைய உபாசனைகளுக்கு இந்த குடுவை முறையை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தெய்வங்களை ஆவாகனம் செய்து தர்றதுக்கு தெய்வ சிலைகளை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தெய்வ தேவதைகளை சித்தெடுத்து தாரை வார்த்து கொடுக்கறதுக்கும் நம்ம ரூபங்களையோ இன்னும் சில ரகசிய முறைகளையோ நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு குடுவை அப்படிங்கிறது எப்படி தயார் செய்யப்பட வேண்டும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு குடுவை தயார் செய்வதற்கு 11 நாட்கள் கண்டிப்பாக நாம் தனிப்பட்ட முறையில் அந்த தெய்வ தேவதையை ஆவாகனம் செய்ய வேண்டும். அது எந்திரத்திலோ இல்லை மூலிகை வேர்லையோ இல்லை சம்பந்தப்பட்ட அந்தந்த தெய்வ தேவதைகளுக்குரிய மரங்களிலோ இன்னும் ஒரு சில ரகசிய விஷயங்களிலோ அந்த தெய்வத்தையோ அல்லது தேவதையோ ஆவாகனம் செய்து இன்ன நபருக்காக இந்த குலதெய்வத்தை உடைய இந்த பூர்வீகத்தை உடைய இந்த நபருக்காக இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம், அந்த விஷயம் அவர்களுக்கு முழுமையாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் வச்சு நம்ம 11 நாள் முறைப்படி ஆவாகன பூஜை செய்து பிறகு அதற்கு ஹோமத்தில் ஆகுதி கொடுத்து அதன் பிறகு நம்ம இன்னொரு நபருடைய சிஷ்யர்களுடைய கையில் கொடுத்தால் மட்டுமே அந்த விஷயங்கள் வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான சில ரகசிய வழிமுறைகள் இருக்குது. அந்த குடுவைக்குள்ளே அந்த ஆவாகனம் செய்யப்பட்ட சில விஷயங்கள் அதோடு சேர்த்து அந்தந்த தெய்வ தேவதைகளுக்கு உண்டான சில ரகசிய பொருட்கள், அது மூலிகை வேறாக இருக்கலாம், மரங்களுடைய விஷயங்களாக இருக்கலாம், புல்லுருவிகளாக இருக்கலாம், இல்லை நிறைய விதமான ஒரு சில ரகசிய விஷயங்கள் இருக்குது. அந்த ரகசிய விஷயங்களை எல்லாம் அந்த குடுவைக்குள்ளே அந்த தெய்வத்தின் பேரில் நம்ம சங்கல்பம் செய்து வைத்து அதன் பிறகு அந்த குடுவையை சங்கல்ப பூஜையாக நம்ம அந்த கயிறு சுற்றுறோம் இல்லைங்களா, அந்த குடுவைக்கு சுற்றக்கூடிய அந்த மஞ்சள் நூல் கூட அந்த சங்கல்பத்தை மந்திரத்தை சொல்லி 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 அந்த சுற்றக்கூடிய நூலுக்கும் எண்ணிக்கை கணக்கு இருக்குது. அந்த நூல் கணக்கு அந்த எண்ணிக்கை கணக்கில் சுற்றி கடைசியாக அதுக்கு ஒரு படையல் வைத்து பூஜை வைத்து இன்னார் கையில் இந்த விஷயத்துக்காக இந்த தெய்வத்தை தேவதையை ஆவாகனம் பண்ணி நம்ம முறைப்படி தீட்சை கொடுக்க போகிறோம். இது முறையாக அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தயார் செய்யக்கூடியது தான் இந்த குடுவை முறை. அது மட்டும் இல்லாமல் இந்த குடுவை முறை எப்படி தயார் செய்யப்பட வேண்டும், யாருக்கு எப்படி தயார் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற சில நுணுக்கங்களும் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு சாந்தமாக பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய இப்போ முனீஸ்வரன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். முனீஸ்வரன் சைவ முனீஸ்வரன் அதோடு சேர்த்து அசைவ பூஜை வாங்கக்கூடிய அசைவ முனீஸ்வரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கருமுறையிலையாக இருந்தாலும் சரி, மற்ற மூலிகை மற்ற எந்த விதமான விஷயங்களும் நம்ம இந்த குடுவையை தயார் செய்து ஆவாகன பூஜை செய்தால் கூட அந்த முனீஸ்வரன் எந்த தன்மையில் இருக்கார், ஒரு சைவ பூஜை வாங்கக்கூடிய ஒரு முனீஸ்வரனுக்கு நாம் கருமுறையில் அந்த விஷயங்களை கொடுக்க முடியாது. அதனால் அதற்கு வேறு வழிமுறை. அதே மாதிரி அசைவ பூஜை வாங்கக்கூடிய முனீஸ்வரனுக்கு நம்ம சுத்த சாத்வீகமாக ஒரு சில விஷயங்களை கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான மந்திரங்கள் மற்றும் எந்திரம் மற்றும் பூஜை முறை, ஆவாகன பூஜை முறை இது எல்லாத்தையுமே பார்த்து கணக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் நம்மகிட்ட இருந்து வாங்கக்கூடிய சிஷ்யர்களுடைய குலதெய்வத்திற்கு, அவங்களுடைய குல முன்னோர்களுக்கு, அவங்க கும்பிட்டு இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு ஒத்து போகுமா அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதோடு அவங்களுடைய குலதெய்வம் என்ன சொல்லுது, அவங்க சித்தி எடுக்கணும்னு நினச்சி நம்மகிட்ட கேட்ட தெய்வம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்து அதன் பிறகு அதற்கு தகுந்த எந்திர மந்திரங்களை மற்றும் இன்னும் சில மூலிகை விஷயங்கள் இன்னும் சில ரகசிய பொருட்களை எல்லாம் ஒன்றிணைச்சு அதன் பிறகு அதற்கு நம்ம ஆவாகன பூஜை செய்து குடுவையில் அடைத்து அதோடு இந்த எண்ணிக்கையில் கொண்ட நூல் கணக்கு எண்ணிக்கை கொண்ட விஷயங்களை நம்ம சுற்றி சங்கல்ப பூஜையோடு சேர்த்து ஆகுதி கொடுத்த பிறகுதான் அந்த குடுவைகள் உயிர் பெற ஆரம்பிக்கும். அந்த குடுவைகள் எடுத்து நம்ம பூஜை செய்தாலும் கண்டிப்பாக பேச ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளுடைய மகாசக்தி மந்திராலயத்திலும் சரி, பொதுவாக இந்த குடுவை முறையில் ஆவாகனம் செய்யக்கூடிய பூஜை முறை. அது கருமுறையிலையாக இருந்தாலும் இதுதான், அல்லது உருமுறை திருமுறையிலையாக இருந்தாலும் இதுதான், சங்கல்ப பூஜையாக இருந்தாலும் இதுதான். கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட நபருக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்களை மட்டுமே வைத்து அவர்களுக்காக மட்டுமே தனிப்பட்ட முறையில் பூஜை செய்து அந்த எந்திர மந்திரங்களை இந்த குடுவையில் அடைத்து அதன் பிறகு சில விஷயங்கள்லாம் செய்துதான் இன்னொரு சிஷ்யருக்கோ அல்லது இன்னொரு நபருக்கோ நாம் அதை எடுத்து நம்ம கையால் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்க முடியும். அதைத்தான் இன்றைக்கு நிறைய குருமார்கள் பண்ணிட்டு இருக்காங்க. செய்யக்கூடிய வழிமுறைகள்லாம் வேற வேற இருக்குமே தவிர, ஆனால் குடுவையினுடைய ரகசியம் அப்படிங்கிறது இதுதான். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரியான குடுவைகள்லாம் இப்படித்தான் தயாரிக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா
ஒரு குடுவை ஒரு விஷயம் நம்ம தயார் பண்ணுறதுக்கே 11 நாள் ஆவாகன பூஜை அப்படிங்கும்போது ஒரு 50 குடுவையை 40 குடுவையை 30 குடுவையை சேர்த்து நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு காளியோட குடுவை இந்தாங்க யார் வேணாலும் வாங்கிட்டு போங்க, யக்ஷினியோட குடுவை யார் வேணாலும் வாங்கிட்டு போங்க, மோகினியோட குடுவை யார் வேணாலும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு பொது விஷயமாக இது கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு அதில் அனுபவமும் இல்லை. அதனால் நான் அதை பற்றி விஷயங்கள் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரியான குடுவை முறைகளை வைத்து நம்ம பூஜை செய்யும்போது உபாசனைக்காக நம்ம வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய எந்திரத்தில் ஒரு பிழையோ மந்திரத்தில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தில் ஒரு பிழையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பிழையோ ஏற்பட்டால் கண்டிப்பாக பின்விளைவுகள் பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி உபாசனை வாங்க போனேன், குடுவை முறையில் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல, எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியல, தினமும் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் 9 மாதமாக நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியல சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல, அந்த பூஜை செய்ய ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு வேறு கஷ்டங்கள், மன அழுத்தம், தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு உருவாச்சு அப்படின்லாம் நிறைய நம்ம அனுபவங்களை இத்தனை வருஷத்தில் நம்ம கேட்டிருக்கோம். அப்போது சரியான முறையில் தயாரிக்கப்படக்கூடிய குடுவைகள் தான் நிச்சயமாக ஒரு நல்ல பலனையும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் தருமே தவிர இந்த மாதிரி கண்ணில் பார்க்குறதையெல்லாம் நம்ம வாங்கி வைப்பதால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் சொல்ல வர்றேன். ஒரு விஷயம். இரண்டாவதாக, இந்த மாதிரியான குடுவை பூஜை முறைகள் நம்ம எடுத்து அது உபாசனையாக வாங்கினாலும் சரி, இல்லை தாரை வார்த்து நான் குடுவையிலேயே தெய்வங்களை தர்றேன்னு சொல்லி வாங்கினாலும் சரி, இல்லை தொழிலுக்காகவோ அல்லது குடும்ப பாதுகாப்புக்காகவோ அல்லது வருமானத்திற்காகவோ அல்லது காசு பணம் செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யத்திற்காகவோ நம்ம வாங்கக்கூடிய குடுவை முறையில் வாங்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 7 நாட்களுக்குள் அதனுடைய பலன் நமக்கு ஒரு சிறிதளவாவது தெரிய வேண்டும். இந்த கருத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் தேவதைகளாக இருக்கட்டும், இல்லை தேவையான தொழிலுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், நான் வாங்கினேன், ஆனால் 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆக போகுது, எனக்கு எதுவுமே அறிகுறிகளே தெரியல, நான் பாட்டுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அதுக்கான விஷயங்கள் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மைத்தன்மை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 7 நாளுக்குள்ளாவது ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ், ஏதாவது ஒரு அறிகுறிகள், தேவதைகளை நீங்கள் உபாசனை வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த தேவதைகள் நீங்கள் வைக்கிற படையலுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன அறிகுறியாவது கொடுக்கணும். அதே மாதிரி தொழிலுக்கோ வருமானத்துக்கோ மற்ற பிற காரணங்களுக்காக எந்த காரணங்களுக்காக வாங்குகிறீர்களோ அந்த காரணம் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது கண்டிப்பாக நிகழ வேண்டும். அப்படி நிகழ்ந்தால் மட்டுமே நீங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் அது உயிர்ப்பு தன்மையோடு இருக்குது, உண்மையாகவே அதில் தேவதைகள் ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கு, நீங்கள் எதற்காக கேட்டிங்களோ அந்த காரணத்துக்கான பூஜை முறைகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் தேவதைகளை ஆவாகனம் செய்யக்கூடிய குடுவை முறையில் ஆவாகனம் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய ரகசியம். அதை தவிர்த்து தவறான விஷயங்களால் தயாரிக்கப்பட்ட விஷயமோ அல்லது சம்மந்தமில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கி பூஜை பண்ணணுமேனு பண்ணக்கூடிய விஷயங்களாகவோ உங்களுடைய குலதெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கு முன்னோர்களுக்கு ஒத்து வராத சில பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலோ கண்டிப்பாக அதனால் பின்விளைவுகள் ஏற்படும். அதனால் இந்த குடுவை அப்படிங்கிற மோகத்திலிருந்து வெளியே ஒரு தெய்வமோ தேவதையோ அது உங்களுடைய குலத்துக்கு பாரம்பரியத்துக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு முன்னோர்களுக்கு எது சரியாக வரும், எந்த விதமான விஷயத்துக்கு நீங்கள் ஒரு தெய்வத்தை தேடுறீங்க, அந்த தெய்வத்து மேலே எந்த அளவுக்கு நீங்கள் பற்றும் அன்பும் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அந்த தெய்வம் தேவதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தால் அதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய விஷயங்களை அர்ப்பணிப்பீங்க, அந்த தேவதைகளை எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக உணர்வுபூர்வமாக நேசித்து அதை வாழ்நாள் முழுவதும் கைகொண்டு தொழுது எடுத்துகிட்டு போவீங்க. இது எல்லாத்தையுமே கணக்கில் வைத்து இந்த மாதிரியான தேவதை உபாசனைகளை எந்தவித வடிவிலாவது, அது குடுவை முறையோ அது காளியோ யட்சினியோ மோகினியோ எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு நீங்கள் கைகொண்டு உங்களால் கொண்டு போக முடியும், அதை உங்களால் தெளிவாக பயன்படுத்திக்க முடியும், அதை உங்களால் சரியான பூஜை முறையை கையாண்டு அடுத்தடுத்த விஷயத்துக்கு நீங்கள் வளர முடியுன்ற நம்பிக்கையும் தேடலும் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை தேடுங்கள். மற்றபடி இந்த பதிவு இந்த புரிதலை ஏற்படுத்துவதற்காகத்தான். நன்றி, வணக்கம்.